Hello and welcome to Ruchi and Aroma. இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல்ல ஒரு எக் கறி ரெசிபி பார்ப்போம். யூசுவலா தாபாலலாம் ஒரு யூனிக்கான ஃப்ளேவரோட இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பிரிஞ்சி இலை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு 4 கிராம்பு 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், அது பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 2லேருந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நான் அதிகமாக பயன்படுத்துறதில்ல, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அது நல்லா வதங்கின அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ வெங்காயம் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு தக்காளி, 3 தக்காளி சேர்த்து அது நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக கசூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வேகட்டும். ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும், இல்லைன்னா அந்த குழம்புல அந்த வாசனை வரும். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மட்டும்தான் தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா நான் ட்ரையாக எடுக்க போகிறேன். இது நல்லா கொதிச்ச அப்புறமா நான் 4 பாயில்டு எக்ஸு சேர்க்குறேன். எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நைஃப் வச்சு குத்தி விடுங்க. குத்தி நல்லா திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த எக்ஸுக்குள்ளே போயிட்டு சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா தொக்கு மாதிரி வந்த அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நல்லா சுற்றி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஆக்சுவலாக இந்த எலுமிச்சை பழம் அந்த டேங்கினஸ் அப்புறம் அந்த சீரகத்தூள் கசூரி மேத்தி ஃப்ளேவரோட தாபா ஸ்டைல் எக் கறி எப்போவுமே இந்த நான், சப்பாத்தி இதெல்லோட சூப்பராக போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.